ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல். வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசை சைடிஷ்ஷாக நம்ம எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பட்டன் மஷ்ரூமை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து ஆயில், சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், பட்டன் மஷ்ரூம் சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போடுங்க, ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறைய உப்பு இருக்கும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், இன்னமும் தண்ணியாக தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வேக விடுங்க. நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட முடியும். இப்போ திறந்து பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா இழுத்துருச்சு. உங்களுக்கு வேணால் இன்னும் கூட நல்லா திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் திக்கான கன்சிஸ்டன்சியாக நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை சாதம், சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் நல்ல ஒரு சைடிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். கிட்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.